ரொம்ப ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஆகாதம்மா. நீ இயல்பா இரு. உனக்கு ஒரு விஷயம் காட்டுறது, உனக்கு ஒரு விஷயம் உணர்த்துறதெல்லாம் இது வெறும் உணர்த்தலா இருக்குல்ல, அது வளரணும். அதுக்கு ஒரு வாய்ப்பை ஒரு பேஸ் உருவாக்கணும்னா நீ அங்க வலிமையா நின்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கம்மா, நீ ஜெயில இருந்தா கூட 4 கம்பியை பிரபஞ்சம் உடைச்சு போட்டு உன்னை கூட்டிட்டு வந்துடும். புரியுதுங்களா? இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எங்க நரகத்துல கூட இருக்கலாங்க. நல்லா வளர்ந்துட்டா நரகம் சொர்க்கமா மாறும். அப்ப வளர்ற வரைக்கும் கொஞ்சம் காத்துதான் இருக்கணும். நமக்கு ஒரு நமக்கு அப்படியே நம்மளை தன்னை உணர்றதுக்காகன்னு ஒரு பிரத்யேகமா ஒரு வீட்டுக்கார் தாமரைப்பூ வச்சு, தாயே நீ தன்னை உணர்ந்துரு, தாயே தன்னை உணர்ந்துரு மண்டி இட்டுட்டு உங்க கணவர் உங்ககிட்ட நிக்க மாட்டாரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காதுமா. பெரிய பெரிய ஞானிகளுக்கு எந்த ஞானிக்கு கிடைச்சிருக்கு? நீங்களே சொல்லுங்க, எந்த ஞானிக்கு கிடைச்சிருக்கு? யாருக்கும் கிடைக்காதுமா. காசு கிடைக்கும், குருநாதரை பார்த்தா ஆசீர்வாதம் கிடைக்கும் தான் உங்க வீட்டுல எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஞானங்கன்னா நீங்க சாமியார போயிருக்கீங்க, உங்க வீட்டுல எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. புரியுதுங்களா? உங்களை எல்லாம் கதவை சாத்தி வச்சிருவாங்க. அதெல்லாம் போதப்பா, அந்த பக்கம்லாம் போகாதா, 70 வயசுல போகணுப்பா, சாகர நேரத்துல தான்ப்பா போகணும் கடவுளை பார்க்க, இப்பெல்லாம் போகாதப்பான்றுவாங்க. புரியுதுங்களா? நம்ம ஊரோட கோட்பாடு என்னன்னா, இதுதான் நிஜம், இதுதான் நிரந்தரம். கடைசியா டயர்டாகி உடல் குப்பைக்கு போகுது இல்ல, அப்ப நீ கடவுள்கிட்ட கொண்டு உன் உடலை கொடு. இப்ப உங்க தாத்தா உங்க பெரியப்பா எல்லாம் 75 வயசு, இந்த குப்பைக்கு போற உடலை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? எவனோ ஒருவன் வாசிக்கிறான்னு பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்கு சரியா? 22 வயசுல அவங்க வரமாட்டாங்களாம். 22 வயசுல அவங்க காதலிப்பாங்களாம், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவாங்களாம், எல்லாம் பண்ணுவாங்களாம். உடல்லாம் டயர்டாகி நொந்து நூலாகி தொங்கி போனதுக்கு அப்புறம் வருவாங்களாம். சிவனே மாணிக்க வாசகா எனக்கு வழிகாட்டு, வீட்டுல கை விட்டுட்டாங்க அப்படிங்க. இது என்ன லாஜிக் இது? எல்லாத்தையும் முடிச்சிருவீங்களாம், சொக போக எல்லாத்தையும் ஆடுன்னு ஆடி எல்லாத்தையும் வயலின் அறுந்துட்டு வயலின் அறுந்துட்டு கம்பியை எடுத்துட்டு வருவீங்களாம். அதாவது கம்பியை மாட்டி திருப்பி வாசிச்சு ஏதாவது விடுங்களே. அப்பையிலேருந்து சொல்லுவார் ஒரு பெரியவர், அப்பையிலேருந்து மாயை எல்லாம் பண்ணேன், ஆனா சிவனை விடல. எல்லாமே பண்ணுவேன், சிவனை முடிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், ஆனா இப்பயாவது எனக்கு ஒரு வழி காட்டலாமே அப்படிம்பாங்க. இது எப்படி இது பண்ண முடியும்? அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த சிவனு கடவுள் சித்தர்லாம் எதுக்கு தேவைப்படுறாங்கன்னா, தன்னுடைய ஏதாவது நன்மைக்கு தான் தேவைப்படுறாங்க. ஏதாவது ஒண்ணு வேணும்னு தாங்க இங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஞானங்கிறது எதுவும் வேண்டாண்டா அப்படிங்கிறது தான். யாராவது எனக்கு ஒண்ணு வேண்டான்னு சொல்ல வந்திருக்கீங்களா? தயவு செய்து கொடுத்துடாதீங்க. ஏதாவது வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் கை தூக்குங்க. வேண்டான்னு சொன்னாதாங்க ஞானம். வேண்டான்னு சொல்லி பாருங்க, லாரியில உங்களுக்கு காசு வருங்க. அந்த லாஜிக் உங்களுக்கு தெரிய மாட்டுது. வேண்டான்னு சொன்னீங்கன்னா தான் ஞானிகள் செல்வத்தை வச்சு துரத்துவாங்க உங்களை. வேண்டான்னு எப்படி சொல்லலாம்? உனக்கு நான் மாயை அனுப்புறேன்டா பாரு அப்படின்னு சொல்லுவான். வேண்டான்னு சொல்ற ஒரு ஆள் யாரையாவது ஒருத்தர் இருக்கிறாங்களா? யாருமே. யாராவது ஒருத்தர் இந்த கும்பல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒரே ஒருத்தங்க வேணாம் சொல்லுவாங்க எந்திரிச்சு, எனக்கு வேண்டாம் ஆனா வேணும். என்ன வேண்டாம் என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆனா எனக்கு ஒரு 2 குழந்தைங்க இருக்கு, கணவர் இருக்காரு, ஆனா அதுக்கான வேணும்ல. அதுதான் சார். அப்ப 2 குழந்தையையும் கணவரையும் நீயே பிரத்யேகமா உருவாக்கிக்கிட்டியா, பிரபஞ்சம் உருவாக்கிடுச்சா? அது கொடுக்காதா உனக்கு? அது உனக்கு ஒரு வழி காட்டாதா? அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரபஞ்சத்துக்கு லெட்டர் எழுதிடுவாங்க. நீ நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தன்னை உணர்ந்துட்டேன்னா உன் குடும்பத்தை பிரபஞ்சம் பார்த்துக்கும். நீ பாத்துக்க வேண்டியதில்லை. புரியுதா? நீ ஏதாச்சும் லெமன் சாதம் தான் போடுவ, பிரபஞ்சம் அறுசுவை உணவு போட்டுரும். புரியுதா? நீ உன் பிள்ளைய ஒரு டிகிரி தான் படிக்க வைப்ப, பிரபஞ்சம் நினைச்சா IAS படிக்க வச்சுட்டு போயிடும். இப்ப நீ ஏன் போய் வருத்தப்படுற? அது பார்த்துக்கும். ஆனா நாம என்னன்னா கடந்து தவிக்கிறோம். நாமளே வளர்த்து, நாமளே ஆளாக்கி, நாமளே லைபாய் சோப்பு போட்டு குளிப்பாட்டி நாம உருவாக்குனாதான் அந்த குழந்தை வளருங்கிற மாதிரி துடிக்கிறோம். இதுதான் ஒரு பெரிய கொடுமையாகவும் இருக்கு, வேதனையாகவும் இருக்கு. அப்ப ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். வேண்டாம், ஒரு நாள் தவிர்ப்போம், ஒரு நாள் இதுல இருந்து வெளியில வருவோம் அப்படிங்கறத வாழ்க்கைய உணர்ந்துக்கங்க. அப்ப தானா எல்லாமே நடக்கும், தானா எல்லாம் விலகும். வேண்டான்னு சொல்லி பாருங்க, இந்த ராஜ்யம் கூட உங்களை தேடி வரும். அப்ப நீங்க ஒரு உள் உணர்வுல
அப்பயும் நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு உங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்ப பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்க வாய்ப்பு இருந்தா பண்ணுவீங்களாங்கிறத பாருங்க. அதனால உனக்கெல்லாம் உன்னுடைய வீட்டுக்காரு, உனக்கு இருக்கிற சுத்தி இருக்கிற சூழல்லாம் இருக்குல்லம்மா, இதுதான் நீ ஏதோ ஒன்று தேடி தன்னை உணர போறன்னு எனக்கு ஒரு தோணுது பார்க்கும்போது. தயவுசெய்து உன் வீட்டுக்காரெல்லாம் மாறிட்டாருன்னா உன்னால உன்னை உணர முடியாதுமா. அவர் இன்னும் உன்னை கொடுமைப்படுத்தட்டும், அதுக்கு ஏதாவது வேண்டிக்க. புரியுதா? பிரத்யேகமா மாணிக்க வாசகிட்ட போகும்போது வேண்டிக்க. அவர் கொஞ்சோண்டு சாராயம் குடிச்சாருன்னா கொஞ்சம் அதிகமா குடிக்கட்டும்னு வேண்டிட்டு போ. அப்பதான் நீ இன்னும் வேகமா வளருவா. உன்னை தடுத்து ஆட்கொண்டு என்ன பண்ணுவான், தூக்கிட்டு வந்து வேற இடத்துல போட்டுருவான். அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, அவர் கரையில நிற்பாரு, நீ தண்ணியில நின்றுட்டு இருப்பார். நீ கங்கையில தாமரை பூவா மிதந்துட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவாரு, கரை மேல அவரு அரசாங்க தண்ணியில மிதந்துட்டு இருப்பாரு. புரியுதா? அதனால தயவு செய்து துன்பம் வந்தா தயவு செய்து கடவுள்கிட்ட போய் வேண்டி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 துன்பத்தை கொடுங்க. நோய் வந்தா இன்னொரு 4-5 நோயை எக்ஸ்ட்ரா கொடுங்க. தயவு செய்து விட்டுறாதீங்க. இறைவா ஒரு எனக்கு ஹெல்ப்னா 2-3 நோயை வச்சுட்டு என்னால இருக்க முடியாது, இன்னொரு 4-5 நோயை கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தமா இருக்கிற நோயையும் பிடிங்கிட்டு போயிடுவான். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். நீங்க பயப்படாதீங்க. இதுதான் உங்களுக்கான பிரத்யேகமான செயல். தயவு செய்து உன் வீட்டுக்காரரு உன்னை பயங்கரமா காதலிச்சு உன்னை அன்பா பார்த்துக்கிட்டானா நீ என்ன தேடி வருவியா? வருவியா? சொல்லு, நீயே சொல்லு. 9 வயசுல இருந்து உனக்கு தேடுதல் இருக்கு. அந்த 9 வயசுக்குள்ள இருந்து நீ பல்வேறுபட்ட சூழல்களுக்குள்ள எல்லாம் என்னென்ன மாதிரி சூழல்களை நீ அனுபவிச்சு வந்துகிட்டே இருக்கிறன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆனா எல்லாத்தையும் தாண்டி அந்த 9 வயசுல தேடினது அது நிரந்தரமா நிலைச்சு நின்று இருந்துச்சுன்னா நீ கல்யாணமே பண்ணிருக்க மாட்டியே. புரியுதுங்களா? அது நிலைச்சு நிக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு என்ன காரணம்? நம்ம தாய் தந்தை தான் காரணம். நான் நிறைய குழந்தைகளை பார்த்திருக்கேன். அந்த குழந்தைக்கு கல்யாணமே பண்ணி வைக்க வேண்டியதில்லை. ஆனா அந்த குழந்தைக்கு நிர்பந்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என்னன்னா, ஒரு ஞானத்துக்கு வர பெண்ணு கூட ஞானத்துக்கு வர முடியாம தடையில போய் மாட்டிக்கிறான். அவளுக்கு நிர்பந்தத்துல கல்யாணம் தேவையில்லைங்க. நிறைய பேருக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. திருமணம் பண்ணாமையே அவங்க ஒரு நல்ல சூழல்ல வளர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு. அதனால 32 வயசு 33 வயசு வரைக்கும் அவங்க திருமணம் இல்லாம தள்ளி போயிருக்கு. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனா அவங்க தாய் தந்தை உருகி 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 எப்படியாவது தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க எங்க மகளுக்கு. தூக்குக்கு போயா அவனை என் மக சாராயம் குடிக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து முதுகுல 4 அடி முன்னாடி 4 அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாம்பழ தட்டை தூக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி அடியா அடிச்சுட்டு இருக்கான் சாமி, என்னதான் பண்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி நீங்க தான் ஆசீர்வாதம் வேற பண்ணி விட்டீங்க அப்படின்றான். நான் அப்பயே சொன்ன மாதிரி தூக்குக்கு அனுப்பாதம்மான்னு. நீ ஏமா அப்படி கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு புரிய மாட்டேது. புரியுதுங்களா? நிறைய பேர் குழந்தை இல்லைன்னா தயவுசெய்து அதை விட்டுருங்க அப்படின்னாலும் அதையும் கவலைப்பட மாட்டாங்க. அப்ப குழந்தை ஒண்ணு வந்துச்சுன்னா நீ வாழ்நாள்ல எப்படி ஞானம் அடைவ? ஒரு 2 குழந்தைய பெற்றுற, அதை வளர்க்கறதுக்கே உனக்கு 55 வயசு ஆயிருமே, நீ எங்கிட்ட ஞானம் அடைவ? உன பட்டார்னு இந்த பக்கம் ஒண்ணு அடிக்கும், அந்த பக்கம் ஒண்ணு அடிக்கும். எப்படி ஞானம் அடைவ? நீ தியானம் பண்ணனா ஓங்கி 2 மிதி மிதிக்கும். எப்படி பண்ணுவ? இப்ப நீ வச்சுக்க, புருஷன் எப்படி பண்ணாலும் குழந்தைக்காக வாழணும்னு இருக்க. இப்ப குழந்தைக்காக வாழ்வியா தியானத்துக்காக வாழ்வியா? இப்ப உனக்கு என்ன ஆயிடுச்சு? 9 வயசுலயே உன்னை ஒழுங்கா கொஞ்சம் கரெக்டா நிக்க வச்சிருந்தா நீ வேற வடிவத்துக்குள்ள வந்திருப்ப. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் உனக்கு ஒரு திருமணம், உனக்கு ஒரு வாழ்க்கைன்னு வந்தோடனே இன்னைக்கு இப்ப 2 குழந்தையை நீ வளர்த்து முடிச்சாதான் ஞானத்துக்கே வர முடியும். இப்ப நீ வளர்த்து முடிக்கிறதுக்குள்ளே 60 வயசு ஆயிருமே, எங்கடி வருவ நீ? கடைசியா எனக்கு முத்தி கூடுன்னு நிக்க வேண்டியதான். அப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீ உண்மையா அந்த வடிவத்தை அந்த குழந்தைங்களை ஒரு இடத்துக்குள்ள உன்னோட தியானம் வளருது, நீ வளர்றன்னா அந்த குழந்தைங்களை பிரபஞ்சம் கையில எடுத்துக்கிட்டு உன்னை அது ஈஸி பண்ணி விட்டுரும். ஒரு இடத்துல எல்லா நேரத்திலையும் எல்லா பேத்தையும் பிரபஞ்சம் துன்பப்படுத்தாது, ஒரு இடத்துல கையில பிடிச்சிரும். அதனால தயவு செய்து நீங்க துன்பம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே ஒரு நாள் இன்பமா மாறிடும். அந்த மேஜிக்கை ஒரு நாள் நீங்க பார்ப்பீங்க. அதனால நீ பெருசா எடுத்துக்காத. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையோட மாற்றத்துக்கே ஒரு துவக்கம்னு வச்சுக்க. இதுதான் நீ தன்னை உணர போறதுக்கான ஒரு சாவின்னு வச்சுக்க. அதனால இதை வருத்தப்படாத, யாருக்கிட்டையும் டிஸ்கஷன் பண்ணாத. இன்னமும் நீ டிப்ரெஷன் ஆயிடுவ. புரியுதா? அதனால உன் புருஷன் செய்யறத ரசி, கொண்டாடு. நீங்க இன்னும் 4 அடி அடிங்க என்ன அப்படின்னு சொல்லு. மற்றதெல்லாம் பார்த்துக்கோ. ஒரு நாள் நீ உண்மையிலேயே உங்க சிவன் உங்க குருன்னு நம்புறல்ல, அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு ஒரு நல்ல தன்மையை உருவாக்குவாங்க.
அங்க மேஜிக் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நல்ல தன்மைனா உனக்குள்ள காற்றுல உன் உடல்ல ஒரு பருவ மாற்றம் அடையும் போது ஒரு இடத்துல உன் கணவர் உன்னை மறந்துடுவார். உன்னை அடிக்கணும்னே அவருக்கு தோணாது, உன்னை திட்டணும்னே தோணாது, உன்னை கையை பிடிக்கணும்னே தோணாது. உன்னை பார்த்தா சாமி மாதிரியே தெரியுதுன்னு ஒரு நாள் அவரே சொல்லிட்டு போயிடுவாரு. ஒரு நாள் சாமியா கூட இருக்கலாம், ஒரு நாள் நாளைக்கு உனக்கு பிஏவா கூட மாறிடலாம். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே உன் கணவர் இருப்பாருன்னு நினைச்சிடாத, நாளைக்கு அவரே உனக்கு பக்தரா மாறிடலாம். சரியா? நடக்காதுன்னு மட்டும் சொல்லாத. வேற யாரும் என்ன கேட்கணும்? எல்லா வாழ்க்கையிலையும் நடக்கும். அதனாலதான் நிறைய உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறது. ஏன்னா வெளியில எல்லாம் இப்ப நல்ல பிஏ எல்லாம் கிடைக்கிறது இல்ல, காசை அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால உங்க உறவினரா இருந்தாவே உங்க மடங்கடா சேர்த்து வைக்கிறதுக்கு, தங்கம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன நீங்க பேசாம உட்கார்ந்து உங்களே கவனிங்க. அப்ப உங்க உடல்ல என்ன மாற்றம் ஆகுது அப்படின்னு பாருங்க. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிறது என்னன்னு எல்லாம் தெரிஞ்சிடும். வேணாம்னு சொல்லும் போதுதான் வரும், அப்பயும் வேணாம்னு தான் சொல்லணும். அப்ப அது அதோடைய விஷயம் என்னன்னா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு பொருளை தேடுறோம், எல்லாரும் என்ன, இங்க இருக்கிற எல்லா பேருக்குமே பொருளாதாரம் வேணும்னு வச்சுங்களேன். இப்ப அந்த பொருளாதாரம் வேண்டான்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துடுறோம். இன்னைக்கு எல்லாருமே வேண்டாயா அப்படின்னு முடிவு எடுத்துடுறீங்க. திருப்பி உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த குருநாதர் சும்மா இல்லாம உங்களுக்கு பொருளாதாரத்தை அனுப்புவோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, தேவைக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். தேவையை தாண்டி ₹1 கூட பயன்படுத்தக்கூடாது. அப்ப என்ன ஆகும்னா, அவன் தேவைக்கு ராகு நடக்கட்டும், கேது நடக்கட்டும், சுக்கிரன் நடக்கட்டும், புதன் நடக்கட்டும், எந்த கிரகம் நடந்தாலும் அவன் தேவை பாதிக்காம இருக்கிறதுக்கு ஒரு பொருளாதாரம் அங்க நடக்கும். பாக்கி அதுக்கு மேல ₹1 கூட கொடுக்க மாட்டான். அப்ப அது அந்த அந்த செக்ஷனே உனக்கு சரியாயிடும். அப்ப அந்த அந்த விஷயத்துல உனக்கு தேவையானது பொருள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா அதை தாண்டி உனக்கு அதிர்ஷ்டமா ஒரு லாரியில கிடைச்சிருச்சுன்னு நீ அதை கையில தொட்டுட்டனா முடிஞ்சிருச்சு. நீ இந்த பக்கம் வர முடியாது. உனக்கு குரு அந்த லாரி தான், அதோட போயிட வேண்டிதான். இப்ப நமக்கு ஞானத்துக்குள்ள வரும்போது காசே கிடையாது. நம்மகிட்ட வாழ்க்கையில வாழும்போது ஞானத்துக்குள்ள வந்தோடனே நிறைய காசு வருது. அப்ப காசை உதறினவனுக்கு ஏன் காசு வருது யோசிக்கணுமா வேண்டாமா? அப்ப காசு வருதுங்கிறதுக்காக கையில எடுத்தா என்ன ஆகும்? ஞானம் ஓடி போயிடும். அப்ப அந்த காசு தான் குருநாதரா இருக்கும். அப்ப இதை கட்டிக்கிட்டு தான் அழுகணும். அப்ப அது என்ன பண்ணுவோம், அது வரும்போது கூட இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கியாது. ஏன் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காசை தாண்டி ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் இருக்கு, அந்த சக்தி மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த உண்மைத்தன்மை மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கணும். எதையும் கொண்டு வந்துடலாம். அப்ப வாழ்க்கையில எந்த பொருளையும் அவ்வளவு சாமானியமா தொடக்கூடாது. அதை நம்ம கற்றுக்கணும். இது ரொம்ப முக்கியம். மனைவியோ குழந்தையோ வீட்டையோ நம்ம பொருள் நம்ம நினைக்கிறோம்ல, தியானம் பண்ணும்போது இது நம்ம பொருள் இல்லை. இறைவன், கடவுள், சித்தர் நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்கிறான். யாருன்னே தெரியாது ஒரு பொண்ணு நம்ம வீட்டுல வந்து நிக்கிறா, அவன் மனைவிங்கிறாங்க. ஆனா அந்த பொருள் நம்ம நல்லா பார்த்துக்குவோம். இல்ல நமக்கு ஒரு வேலை, நாம ஒரு சேவகன். அந்த அம்மாவுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும். அந்த அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு புடவை எடுத்து பார்த்துக்கணும். அந்த அம்மாவை கரெக்டா பார்த்துக்கணும். அந்த 2 குழந்தைகளையும் நம்ம பார்த்துக்கணும். இதுக்காக ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்கிறான். இதை நம்ம பார்த்துக்கிறதுக்கு எப்படி பார்த்துக்கணுமோ ஒரு சேவகனா இருந்து பார்த்துக்கணும். இது ஒரு வீடு, இங்க நம்ம படுக்கிறது கிடையாது. இந்த வீட்டுல இவங்க எல்லாம் தங்கறதுக்கும் நம்ம இந்த மாதிரி வீட்டுல இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வீட்டை சுத்தம் பண்ற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, என் பொருளா சொந்தம் கொண்டாடுறீங்க. இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டோம். நீங்க எதெல்லாம் சொந்தம் கொண்டாடுறீங்களோ அதெல்லாம் இழக்கும் போது நீங்க அழுகுறீங்க. நீங்க சொந்தம் கொண்டாடுறதை நிறுத்திட்டீங்கன்னா நீங்க அழுகவே மாட்டீங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்க சொந்தம் கொண்டாடுறதுனாலதான், எதிர்பார்க்கறதுனாலதாங்க அழுகுறீங்க. என்கிட்ட வரும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படி கம்ப்ளீட்டா வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா? எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் அதை பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் நீங்க நல்ல குருன்னே சொல்லுவீங்க. அந்த பூர்த்தி செய்யலைன்னா நல்ல குரு இல்லைன்னு. ஒரு மனதை சரி செய்யக்கூடியவன்கிட்ட போய் இந்த பொருள் அந்த பொருள்னு கேட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? ஒரு மனதை சரி செஞ்சுட்டா
10 வருஷ வாழ்க்கையே நீ சரியா வாழ்ந்துருவ. ஒரு இடத்த உன் மனதை சரி செஞ்சு விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், 10 வருஷம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா ஒரு சின்ன பொருளை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ? அவ்வளவுதான் விஷயம். அப்ப தனிப்பட்ட முறையில நீ ஒரு குடும்பத்தை இயக்க போறன்னா உனக்கு பலம் பலவீனம் எதுங்கிறது ஒரு குரு கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டு போகுது. அதுதான் வேணும். பொருளை வச்சுக்கிட்டு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. பேங்க்ல ஒருத்தன் லோன் கொடுத்துட்றான். அந்த லோனை வச்சுக்கிட்டு நீ லோல் போடுறியா இல்லையா? நீயே சொல்லுவோம், மனசாட்சியை தொட்டு சொல்லு. அந்த லோனை கட்டுறதுக்குள்ள நீ லோல் போட்டு ஒரு மாதிரி ஆயிரும். அப்ப ஒரு பொருள் உன்கிட்ட கிடைச்சா, குழந்தை, பணம், வண்டி, காரு எது கிடைச்சாலும் நீ பாரு, நிம்மதியா இருக்க முடியாது. சில நாள் சில மணி நேரம் வேணா நிம்மதியா இருக்கலாம். ஆனா அதனால உனக்கு ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கும். அதனால உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நீ இழந்துகிட்டே இருப்ப. காரு அது மேல உனக்கு கவனம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம காரு எவனாவது தொட்டுட்டானா, எவனாவது கிராப் பண்ணிட்டானா அப்படிங்கிற ஒரு கவனம் இருக்கும். அடுத்தது குழந்தை, இந்த குழந்தை கீழே விழுந்துருமா, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருமா, முழு கவனம் இருக்கும். அப்புறம் எப்படி உன் மேல கவனம் வைப்ப? உன் தியானத்து மேல கவனம் வைப்ப? பணம் ஏடிஎம்ல எவனாவது எடுத்துட்டு ஓடிட்டானா, இல்ல என்ன அப்படிங்கிற அதுக்குள்ள போயிடும். அப்ப உன் மேல நீ எதையுமே கவனம் வைக்க மாட்ட. ஒரு பொருள் உனக்கு கிடைக்க கிடைக்க அந்த பொருள் மேலதான் கவனம் வைப்ப, உன் மேல கவனம் வைக்கணும். அப்ப பொருள் மேல கவனம் வைக்காம என்னைக்கு உன் மேல கவனம் வைக்கிறியோ அன்னைக்கு எல்லா பொருளும் ஒன்ன நோக்குங்கிறாங்க. இவ்வளவுதான் விஷயம். அன்னைக்கு உன் வீட்டு வாசல்ல ஒரு 10 கார் வந்து நிற்கும். இந்த கார்ல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க. அன்னைக்கும் உனக்கு தேவைப்படாது. அன்னைக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கும். புரியுதா? இது இயல்பு. அப்ப எப்பயுமே இந்த உலகத்திலே பெரிய பொருள் நம்ம உயிர் தான். உயிரை வளர்க்கணும்னா நீ பிற பொருளை அவளை சாமானியம் பெறக்கூடாது. அதனாலதான் நல்ல ஞானி சொல்லுவாங்க, குருவை பார்க்கும்போது, ஏதாவது அவசரப்பட்டு எனக்கு வரங்கிறம் கொடுத்துட போறீங்க, அதோட தொலைஞ்சு போயிருவேன் நானு, வரம் கொடுத்துடாதீங்க. புரியுதுங்களா? அன்னதானம் போடும்போது ஒரு ஞானி குரு புண்ணியம் வந்துடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு அன்னதானம் போடுவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? புண்ணியம் வரணுங்கிறதுக்காக அன்னதானம் போடுவீங்க. ஒரு புண்ணியத்தை பெற்றுட்டீங்கன்னா, அதுல ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா உங்களை ஒரு 30 வருஷம் மாயையில போட்டு ஆழ்த்திடுவாங்க. பயங்கரமான காசு வந்துடும், புகழ் வந்துடும். நீங்க அப்புறம் எப்படி ஞானத்தை யோசிப்பீங்க? நீங்க எப்படி உங்களை உணர்றதுக்கு யோசிப்பீங்க? உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்கும்? உங்களை தூங்கவே விட மாட்டாங்களா? 10 உறவினர்கள் வந்துருவாங்க. நீங்க வாங்க, நீங்க குத்துவில கேட்டு வைங்க, நீங்க வாங்க, நீங்க அங்க ஒரு ரிப்பனை கட் பண்ணி விடுங்க அப்படின்ட்டுருவாங்க உங்களை. அப்ப உங்களால நீங்க இயல்பாவே இருக்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க அப்படியே பிஸியாவே புகழ்ந்துகிட்டே உங்களை சுத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதான். கடைசியா பாத்தீங்கன்னா, நான் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் சொன்ன பாருங்க, அந்த மாதிரி ஆகிப்போம். அப்புறம் ஒரு வீல் சேர்ல உட்காந்துருப்பீங்க, உங்களையும் யாருன்னு தெரியாம அப்படியே அசந்து போய் உட்காந்துருப்பீங்க. அப்பயும் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்க பதவிக்கு எவன் போலான்னு தான் யோசிப்பான வந்து உங்களை பத்தி எவனும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பிரத்யேகமா 2 டாக்டர் 2 நர்ஸையும் மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. அப்ப நீங்க பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி ரொம்ப ஃபீலாகி போயிருவீங்க. அப்ப பெத்த தாயையோ பெத்த தகப்பனை கூட பெரிய பெரிய கோடீஸ்வரன் தான் பார்க்க முட்டுறான், 2 நர்ஸ் 2 டாக்டர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் சின்ன உள்ள ஒரு இது இருக்கு, மெமரியில கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அப்ப அவங்க என்னமா ஃபீல் பண்றாங்க, என் மகன் பார்த்துக்க மாட்டானே, என் மகன் பார்க்க மாட்டானே, யாருன்னே தெரியல, ஒரு நர்ஸ் என்னை தொடக்கிறா, என்னை குளிப்பாட்டுறான்னு அழுகுறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, டே உன்னை நான் வயிற்றுல சுமந்தேன், உன்னை நான் முதல் தண்ணி ஊற்றினேன், உன்னை முதல்ல ஆராதித்து கொண்டாடி வளர்த்த ஒரு தாயும் ஒரு தகப்பனும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும்போது ஒரு நர்ஸ் என்னை தொடரா, நீ ஏன் தொடலை? உலகத்திலே உனக்கு ஒரு வாய்ப்பு, உன்னை சீராட்டின, உன்னை குளிப்பாட்டின, உன்னை வயிற்றுல சுமந்த ஒரு தாய் இந்த மாதிரி கிடக்குறா, தகப்பன் கிடக்குறான்னா அதோட உனக்கு ஒரு வாய்ப்பு வேற ஏதாவது கிடைக்குமா? அதை செய்ய மாட்டாங்க. யாரும் செய்ய மாட்டாங்க. நிறைய வீட்டுல நிறைய மருமகள் வேகமா அந்த அந்த இடத்த கழுவி விட்டுன்னு தான் நினைப்பாங்க. அப்ப நொந்து போய் தான் அப்படியே புழுங்கி போய் அப்படியே உள்ளுக்குள்ளேயே எப்படா சாவு வரும்னு அப்படியே ஏங்கி 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 தவிச்சு செத்து போறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை அவ எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. அந்த இடத்த நினைச்சு பாருங்க.
உங்க லைஃப்ல உங்க வீட்டுல என்னைக்காவது உங்க தாய் தந்தைக்கு நீங்க அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? 2 வயசுல 1.5 வயசுல உங்க அம்மா அப்பா உங்களை பராமரிக்கலைன்னா நீங்களாம் என்ன இருப்பீங்க? என்ன இருப்பீங்க? நீங்க எப்படி ஜாலியா பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு போறீங்கல்ல, என்ன இருப்பீங்க நினைச்சு பாருங்க. 1.5 வயசுல நீங்க எப்படி எப்படி எல்லாம் இருந்த உங்களை எப்படி அவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க. அப்ப தாய் தந்தையை எப்படி பார்த்துக்கணும். பார்த்துக்க முடியாம காரணம் என்ன? உங்க உயிர் நிலையா இல்லை, நிரந்தரமா இல்லை, நிஜமா இல்லை. அப்ப பேலன்சிங்கா நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் எப்படிப்பா உன்னை பார்த்துக்க முடியும்? டியூ கட்டணும், வேலைக்கு போகணும், இவ வேற ப்ரெஷரு, குழந்தைங்க வேற ப்ரெஷரு. நீ நினைக்கிறலாம் ஓகே தான்மா, நான் வாரத்தில் ஒரு நாள் ஒரு 1/2 hour வேணா உங்க கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம கதை சொல்றோம். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு 6 மாசம் 1 வருஷம் தாய் தகப்பனோட உட்கார முடியுமா? எது நிரந்தரம்? உன்னை உருவாக்குனாலே அதை தாண்டி உன் வேலை நிரந்தரமா? பிச்சைடு, தூக்கி எறி எல்லாத்தையும். பெற்ற தாய்க்காக தகப்பனுக்காக உட்கார மாட்டியா? உட்கார முடியுமா உன்னால? இந்த உலகத்துல நீ பேர் என்ன வேற சாதனை செஞ்சிட போற? பெற்றவளை தாண்டி நீ வேற என்ன செஞ்சிட போற? பெற்றவளுக்கே ஒழுங்கா செய்யாத நீ உனக்கு என்ன பெரிய நீ வேற என்ன ஒரு சாதனையை நீ போய் பண்ணிட முடியும் அப்படின்னு நீ நினைக்கிற? அப்போ ஒரு சமூகத்துக்குள்ள, இந்த சமூகத்துக்குள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி இருக்கிறான்னு நீங்களே பாருங்க. உங்க வாழ்க்கையை நீங்களே பாருங்க. இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்ப அது உங்களால வாய்ப்பு இல்லை, முடியாது, நீங்க பண்ண மாட்டீங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்கிறத பார்த்துக்கணும். வேற என்ன கேட்கணும்? இந்த கஷ்டத்துக்கு இதனால இந்த காரணத்தினாலதான் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால தீர்வு கண்டுபிடிக்க சொல்ல முடியுமா? தீர்வே சொல்ல வேண்டாம், அவங்களை பார்த்தாவே தீர்வு. நீங்க சாமியார் கிடையாது. தன்னை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க சாமியாரே கிடையாது. உங்களை பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. நீங்க கிளி ஜோசியம் பார்க்க வேண்டாம். பேசாம உட்காந்தீங்கன்னா போதும், அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துக்குவாங்க. சரிங்களா? நீங்க தன்னை உணராத பட்சத்துல தான் நீங்க சாமியார் வேலையை பார்ப்பீங்க. இப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஞானம்னா நமக்கு ஏதோ தோணும், அதை சொல்லுவோமா இருக்கு, ஏதோ சக்தியை தூக்கி போய் போடுவோமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க. அது இல்லை. ஞானங்கிறது ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துருக்கிறது தான் ஞானம். அங்க ஒன்றும் தேவைப்படாது. அப்ப ஒன்றும் தேவைப்படாத ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள சுவாசம் அவங்களும் அப்படியே மௌனமா அப்படியே உங்கள்கிட்ட உட்காரணும்னு தான் அவங்களுக்கு தோணும். அப்படியே ஒரு மௌனமா ஒண்ணுமே இல்லாம பிளசண்டா அவர்கிட்ட இருக்கணும் போல தோணுது. அப்படிதான் ஒரு திருடன் வர்றாருன்னு வச்சுங்களேன், என்னோட 10 நாள் பயணிக்கிறாருன்னா அவர் திருடுறதை விட்டுருவாரு. ஏன் விட்டுருவாரு அப்படின்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். திருடுறதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆசை அவருக்கு, அது ஒரு சுவாரஸ்யம். இப்ப என்கிட்ட வரும்போது அந்த காற்று மாறி மாறி அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும். அப்ப அவர்கிட்ட சொல்லுவாரு, என்னங்க திருட போலையா அப்படின்னா, இல்ல அப்படியே உங்கள்கிட்ட அப்படியே சும்மா உட்காந்தே இருந்தா போதும் போல தோணுங்க, சும்மா அப்படியே உட்காந்தே இருக்கிறேன், நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்களேன், இன்னொரு 10 நாள் கொடுங்களேன் அப்படிதான் கேட்பாரு. அப்ப இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப நம்ம ஊர்ல ஜெயிலே இல்லாம போயிடும். இப்ப நீங்க எல்லாம் நல்ல தியானம் பண்ணீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்க ஜெயிலாம் க்ளோஸ் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இது ஏன்னா ஒரு நல்ல தியானம் பண்றவங்கள இன்னொருத்தங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சுவாசம் ஓடுமா. இப்ப உங்களை நல்ல தியானம் பண்ணீங்கன்னா உங்களை ஒருத்தர் பாக்குறாருன்னா அவருக்கும் தியானம், அவருக்கும் சுவாசம் ஓடும். அப்ப அவர் தியானம் பண்ண வேண்டாம், அவர் தியானமா மாறுவார். அப்ப உங்க குழந்தைக்கு நீங்க தியானம் கற்றுக் கொடுக்க வேண்டாம், அதுவா தியானம் வரும். அப்ப உங்க மனைவிக்கு தியானம் கற்றுக் கொடுக்க வேண்டாம், அதுவா வரும். உங்க வயசான உங்க அம்மா படுத்து கிடக்குறாங்க பாருங்க, அவங்களுக்கும் வந்துடும். இது ஒரு அப்படியே ஒரு வைப்ரேஷனா அது மாறும் அப்படிங்கிறாங்க. அப்ப அது மாறும்போது அந்த வீடு இயல்பா தன்மைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இதுதான் அதுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த வீடு மாதிரி இயல்பு தன்மைக்குள்ள மாறும்போது அங்க என்ன நடக்கும்னா எதுவுமே இல்லாம ஒரு மௌன ஆட்சி நடக்கும் அந்த வீட்டுல. அந்த வீட்டுக்குள்ள ஒரு மௌனம் நடக்கும். மௌனம்னா ஒரு பெரிய சத்தமே இருக்காது, ஒரு சைலண்ட் இருக்கும் அந்த வீட்டுல. அதான் தியானம். ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா சைலண்ட், அங்க மன வேலையை செய்யக்கூடாது. அதான் விஷயம். இப்போ ஒரு மலையிலையோ ஒரு குகையிலையோ ஒரு கோவில்லையோ போய் நீங்க என்ன பண்றீங்கன்னா அவ்வளவு பெரிய இறைச்சல்லையும் உங்க மனம் அமைதியாகிறத நீங்க உங்களால பார்க்க முடியும். அப்போ ஒரு கோயிலோ ஒரு மலைத்தொடரோ ஒரு குகையோ உங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னா மௌனத்தை தான் சொல்லி தருது. ஆனா நீங்க மௌனத்தை விட்டுட்டு வேற எதையோ ஒண்ணு பாக்குறீங்க. அங்க நீங்க மௌனிக்கிறீங்க, அங்க நீங்க அமைதியா வரீங்க, அங்க இருக்கிற 10 நிமிஷமாச்சும் நீங்க உங்களை மறக்கிறீங்கிறத ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதை தான் விரும்புவீங்க.
அதுதான் உங்களுக்கு வேணும். அதுதான் உங்களை பெரிய லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அதை விட்டுட்டு மீண்டும் அந்த மௌனத்தை கலைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. இப்ப செல்வத்தை வச்சு தொழில் பண்ணா மௌனம் கடைபிடிக்க முடியாது. அந்த செல்வத்தை பாதுகாக்கிறதுக்கு 50-100 பேரோட டெய்லியும் பேசணும், டெய்லியும் வேலை செய்யணும். அப்ப அந்த மௌனம் சேரும்போது பல பேர் அந்த மௌனத்தை கலைக்கிறதுக்கு முற்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்க மௌனம் சேராது, மௌனம் கை கூடாது. அப்ப அந்த மௌனத்தை கலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மௌனம் இப்ப கை கூடக்கூடாது, 70 வயசுல தான் கை கூடணுங்கிறாங்க. அதான் மிஸ் ஆகுது வாழ்க்கையில. அப்ப 70 வயசுல அந்த மௌனம் கை கூடுமா அப்படின்னு கேட்டா உடல் ஒத்துழைக்காது. அப்ப கால விரயமாகி, அப்ப நம்ம ஃபீல் ஆகி போய் உட்கார்ந்து எப்படியாவது அந்த 70 வயசு, 72 வயசு, 60, 50 வயசுல உட்கார்ந்து ஃபீல் பண்ணும்போது நமக்கு முழு டைம் இருக்கு, ஆனா அந்த மௌனம் கிடைக்க மாட்டேன். இதான் விஷயம். இந்த உலகத்திலேயே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு போய் ஒருத்தன் மௌனமா இருக்க வேண்டியதில்லை. எல்லா வேலையும் இருந்துகிட்டே அந்த மௌனத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மௌனம் என்ன பண்ணுன்னா உன் வேலையை குறைச்சுங்கிறாங்க. நீ 10 வண்டி வச்சு இயக்குறன்னா நாளைக்கு ஒரு வண்டியா மாறிடுங்கிறாங்க. அப்ப உனக்கு என்னன்னா ஆசை குறைய குறைய உன்னை நீ சுருக்கிக்குவங்கிறாங்க. ரொம்ப பெரிதா பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வருஷத்துல 15 நாள் ஷாப்பிங் போறவன் தியானம் நல்லா பண்ணானா வருஷத்துல ஒரு நாள் தான் போவான். அடுத்த நாள் போவே மாட்டான். ஏன் போக மாட்டானா, எவனோ ஒருவன் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டு போயிடுவான். அப்ப அவன் வெளி டிராவலே இல்லாம போயிடுது. அப்ப நீங்க பார்த்துக்கங்க. அப்ப ஒரு மனிதன் தேவையில்லாத இடத்துக்கு, தேவையில்லாத ஃபங்க்ஷனுக்கு போறதெல்லாம் இந்த தியானம் தடுத்துப்படும். அப்ப எவ்வளவு இடங்கள்ல நீங்க மௌனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குதுங்கிறத ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அப்ப நம்ம வீடுகள்லயோ, நம்ம நகரங்கள்லயோ, நமக்குள்ளேயோ ஒரு மௌனம் கிடைக்குது. எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்குது. அந்த மௌனத்தை வச்சுக்கிட்டு நீங்க போய் மீண்டும் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்து அந்த மௌனத்தை கரைச்சிடணும். அப்ப நீங்க அதுல இருந்து எழுந்து வர்ற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். இதுதான் இங்க நடக்குது. அப்ப அத நீங்க இன்னும் கொஞ்சம் முழுமையா இவங்களெல்லாம் கிடைக்கிற இடத்தையெல்லாம் நீங்க இல்லாம கொஞ்சம் டைம் வீட்லயே உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமா ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மௌனமா நீங்க அந்த மௌனத்தையோ, உங்களுக்குள்ள ஒரு குருவோடைய அலைவரிசையோ, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை காத்திருந்தீங்கன்னா இன்னும் அது விரிவுபடுத்த உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு கிட்ட இருந்தே ஒரு நல்ல புரிதலை உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப உங்களுக்கு தானா இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு நல்ல சூழல் அமையும். ஒரு நல்ல தியானத்தையோ, ஒரு நல்ல மௌனத்தையோ உணர்றதுக்கு ஒரு சூழல் உருவாகும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்திலே தலை சிறந்தது ஒரு நல்ல தியானம் பண்றவன, நல்ல மௌனமா இருக்கிறவன இந்த பிரபஞ்சம் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. நல்ல தியானம் பண்றவன, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல தியானம் பண்றவன, தியானம் பண்ணி சாமியார் ஆகணுங்கிறவன கிடையாது, தியானம் பண்ணி ஆசிரமம் கட்டணுங்கிறவன கிடையாது. நல்ல தியானம் பண்றவன இந்த பிரபஞ்சம் கைவிடாது, கண்காணிக்கும். இந்த உலகத்திலே ரொம்ப கடினமான விஷயம், நல்ல தியானம் பண்றவன் கிடைப்பானான்னு இந்த பிரபஞ்சம் சுத்திக்கிட்டு இருக்குங்க. நல்ல தியானம் பண்றவனை பார்க்க முடியுமா? நம்ம இருக்கிறோம், நல்ல சோல், நிறைய சோல் பார்க்கிறோம், நல்ல சோலை பார்க்க முடியுமா? தியானமாவே இருக்கிற சோலை பார்க்க முடியுமா? பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம். இப்ப நம்ம போறோம், ஒரு மலைத்தொடருக்கு போறோம். அந்த மலைத்தொடர்ல நம்ம ஆழ்ந்து போறோம். ஏன் ஆழ்ந்து போறோம்? அங்க உள்ள இருக்கிற உயிர் நம்மளை பார்த்துட்டு சந்தோஷப்படும். ஓ, நல்ல சோல் வருது அப்படின்னு அது வெளியில வருது, இந்த உயிர் வெளியில வருது. இப்ப ரெண்டும் மீட் பண்ணுது. இந்த உடலை இங்க போட்டுருதுங்க, அது பாட்டுல உடல் கிடக்கு, இப்படியே தியானம் பண்ணி இது கிடக்கு. அந்த ரெண்டு உயிர் சந்திக்கும். இதே மாதிரிதாங்க. அப்ப இதுக்குள்ள ஒரு நல்ல அந்த அந்த மாதிரி விஷயத்த பண்றவங்களுக்கு, அந்த மாதிரி பயணிக்கிறவங்கள எப்படி ஒரு குரு விடுவார்? எப்படி ஒரு குரு விடுவார்? அப்ப ஒரு குரு கிளாஸோ பாடத்திட்டம் மாதிரி எடுக்க வேண்டியதில்லை. ஒரு குருவுக்கு தெரியும் அந்த உயிர் சக்தியோட விஷயம் என்னன்னு தெரியும். அப்ப இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்க எல்லாருக்குள்ளேயும் சொல்றேன். அப்ப உலகத்திலே மிக சிறந்தது எதுனா, தான் உயிர் விழிக்கிறது ரொம்ப கஷ்டம். விழித்ததை தக்க வச்சுக்கணும், விழித்து அந்த உயிர் வளரணும்.
உங்க குழந்தை எப்படி வளருதோ அந்த மாதிரி ஒரு உயிர் வளரும் போது பிரகாசமான நிறைய வடிவத்துல பெரியவங்க சொல்லி வச்ச அந்த ஜோதியையோ, அந்த நாதவிந்து நமச்சிவாயம் சொன்னதையோ, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அறிய முடியாத நிறைய ரகசியங்களை, நிறைய நுட்பமான செயலை உங்களுக்குள்ளே உங்க உயிர் உங்களுக்கு காட்டி கொடுத்து, அப்ப நீங்க எந்த பிரத்யேகமான கருவிகளும் இல்லாம உங்க உயிரை வச்சே இந்த உலகத்துல 400 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க அந்த பகுதியில் இருக்கிற எல்லா செயலையும் கூட காட்டி கொடுத்துரும். 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற தொன்மையான பொருள், மொழி, இதை காட்டி கொடுத்துரும். 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற செயலை கூட உங்க உயிர் துளி காட்டி கொடுத்துரும். அப்ப உங்க உயிர் துளிக்கு எவ்வளவு பெரிய அறியும் கெப்பாசிட்டி இருக்குன்னு பாருங்க. லட்சம் மைலுக்கு அப்பாறு இருக்கிற ஒரு உயிரை உங்க உயிரால தொடர்பு கொள்ள முடியும். நினைத்த வினாடியை தொடர்பு கொள்ள முடியும். அப்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப அதி தீவிரமான ஒரு அணுகுண்டோட சக்தி வாய்ந்தது எதுனா ஒரு தனி மனிதனுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி. இந்த உயிர் சக்திக்கு அவ்வளவு பெரிய வேள்வி உண்டு. அதனாலதான் அந்த உயிர் சக்தியை நேரடியா சிவன் அப்படின்னு குறிச்சார். அந்த சிவன் அப்படின்னா அது எல்லை இல்லாத அறியக்கூடிய சக்தின்னு அர்த்தம். அது அப்படி ஒரு அறிவு ஆற்றலை, அந்த அறியும் திறன், அறிவு வேற அறியும் திறன் வேற. அந்த உணர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒரே செகண்ட்ல இங்க இருக்கிற இவ்வளவு பேரையும் ஒரு உயிரா மாத்திர முடியும், ஒரே ஒளியா மாத்திர முடியும். அதான் அதுக்குள்ள இருக்கிற வடிவம். அப்ப ஒரு காந்தம் எப்படி இருத்து ஒரு விஷயத்த பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு வடிவத்தை ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு குருவுடைய வடிவமா இருக்கு. அப்ப உங்களுக்குள்ள ஒரு நல்ல தியானம் கிடைச்சவங்க, நீங்க எவ்வளவு சூழல்ல இருந்தாலும் நீங்க உண்மையா இருக்க பட்சத்துல உங்களை அவர் கைவிடவே மாட்டாங்க. அந்த பிரபஞ்சம் உங்களை வழிகாட்டுவாங்க, வழி நடத்தும். அதை நீங்க பிரத்யேகமா பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு குருநாதர் உங்களுக்கு போக்கஸ் பண்ண முடியாது. உங்களை பிரத்யேகமா உங்களை 1 to 1 பேசி உங்களை ஒரு தனிப்பட்ட முறையில கான்டாக்ட் பண்ணி உங்களை வழி நடத்தணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்லாம் நீங்க கற்பனை பண்ணாதீங்க. இந்த உலகத்துக்குள்ள ஒருத்தர் எங்கேயோ இருக்கிறார், நாம எங்கேயோ இருக்கிறோம். ஆனா அவரால நீங்க வளரப்படுவீங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுதான் முக்கியமான வடிவம். நீங்க எப்பயுமே இமாச்சல்ல இருக்கிற ஒரு மலை கைலாயத்துல இருக்கு, நாம இங்க உட்கார்ந்து கைலாயத்துல இருக்கிற அலைவரிசையோட ஒரு தொடர்பு கொள்றோம். அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப நீங்க எப்பயுமே ஒரு குருவோடையே இருக்கணும், ஒரு குருவோடையே பயணிக்கணும், ஒரு குருவு கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசணுங்கிறதெல்லாம் நம்ம மனசோட வெளிப்பாடு, நம்ம இயலாமையில வெளிப்படுத்துறதோட வெளிப்பாடு. அதெல்லாம் தேவையே படாது. ஒரு நல்ல தியானம் ஒரு குருவை நினைச்ச நிமிஷத்துல உள்ள கொண்டாந்துரும், நினைச்ச நிமிடத்துல உள்ள கொண்டாந்துரும். ஒரு நல்ல தியானத்துக்கு ஒரு குருவை வசப்படுத்துற சக்தி இருக்குங்கிறாங்க. உங்களுடைய தியானம் உங்க வீடு எப்படி இருந்தாலும் சரி, என்ன சூழல் இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்குள்ள உங்க தியானம் பண்ற இடத்துக்கு அந்த குரு வருவார், கட்டாயம் வருவார், நிச்சயமா வருவார். அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப நீங்க அவருடைய நோக்கம் என்னன்னா நீங்க வளரணும். அதுதான் அவருடைய நோக்கம். அது பல ஆண்டுகள் கூட ஆகும். அவரு டயர்டே ஆக மாட்டாரு, நீங்க டயர்ட் ஆவீங்க, அவரு ஆக மாட்டாரு. உங்களை பிரத்யேகமா வளர்க்கிற வரைக்கும் அவர் காத்திருப்பார், பல ஆண்டுகள் காத்திருப்பார். நீங்க வரலாறை படிச்சு பாருங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சு, 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அதுக்கு தியானமே வந்துச்சு. ஆனா அந்த குரு சொல்றாரு, 30 ஆண்டுகளா உன் வீட்டுக்கிட்டே நீ எங்கெங்கெல்லாம் போறியோ உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டே வர்றேங்கிற. இது எப்படி இருக்கு பாருங்க. 30 ஆண்டா அவர் ஐஸ் வாங்கி தின்றுருக்காரு, அவர் கள்ளமிட்டாய் வாங்கி தின்றுருக்காரு, இழந்த பழம் வாங்கி தின்றுருக்காரு, போய் சாராய்கள்ல ஒரு மீனை வாங்கி தின்றுருக்காரு, அங்கெல்லாம் வெளியே நின்றுருக்காரு. அப்போ ஒரு குருவோடைய ரோல் எப்படி இருந்திருக்கும் பாரு. இதெல்லாம் வார்த்தைக்காக கிடையாது, இது நிஜம். அப்ப 30 வயசுக்கு மேல ஒரு இடத்துல அவருக்கு தடுத்து ஆட்கொண்டு அவருக்கு தியானம் வருது. அப்ப தியானம் வரும்போது இந்த மாதிரி இழந்த பழம் வாங்கிட்டு எல்லாம் சாப்பிட்டவரு மொத்தமா மாறி போயிட்டாரு, வேற வடிவத்தில் ஆயிட்டாரு. அப்ப அவருக்கு உணர்த்தது, தியானம் இன்னைக்கு நான் உன்னை ஃபாலோ பண்ணலப்பா, உங்க தாய் கருவயத்துல நீ கருவுல இருக்கிறதுல இருந்து உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்கிறாரு குரு. அப்ப ஒரு நல்ல தியானம் பண்றவங்கள நீங்க பஸ் ஏறி கஷ்டப்பட்டு வர்றீங்க, அவர் பஸ் இல்லாம சூட்சமத்துல உங்க வீட்டுல உங்களை அவர் ஃபாலோ பண்றாரு, எனி டைம் உங்க கூட ஒரு பயணிக்கிறாரு. அப்ப உங்களுடைய பிரத்யேகமான செயல் எதுன்னா
ஒரு நல்ல தியானத்தை சவாலோட செய்யணும். தியானம்னா சவால் தான், கடவுள்னா சவால் தான், நிஜம்னாவே சவால் தான். ஒரு நிஜம்னு சொல்லிட்டீங்கன்னா அழுவீங்க, கற்பனைன்னா சிரிச்சிருவீங்க, போலின்னா நீங்க ஆனந்தம்னு அர்த்தம். நீங்க நிஜமா இருக்கணும்னா உங்களை கொஞ்சம் அசைச்சு தான் பார்த்துருவாங்க. நிஜமா இருக்கணும்னா தொட்டிய 2 பேர் அறுத்தோடு தான் ட்ரை பண்ணுவான். ஊஞ்சலை எவனும் ஆட்டெல்லாம் வரமாட்டான். ஆனா நிஜம் ஒரு நாள் எந்த பிடிமானமும் இல்லாம அந்த ஊஞ்சல் ஆட்டப்படும். நீங்க தியானத்துல பாருங்க, எந்த பிடிமானமும் இருக்காது, எந்த ஊஞ்சலும் இருக்காது, நீங்க ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த தாலாட்டு உண்மையான தாலாட்டு, அதான் தாயோட தாலாட்டு, அதான் பார்வதியோட தாலாட்டு. அப்ப எந்த பிடிமானமும் இல்லாம ஒருத்தன் வளர்க்கப்படுவான், ஒருத்தன் வளரப்படுவான், ஒருத்தன் உருவாக்கப்படுவாங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒரு பிரத்யேகமான ஒரு குருவுடைய ரோல் சூட்சமத்துக்குள்ள ஒருத்தரை வழி நடத்துவாரு. சில பேருக்கு 20 ஆண்டுகள் தேவைப்படும், சில பேருக்கு 30 ஆண்டுகள் தேவைப்படும், சில பேருக்கு 40 ஆண்டுகள் கூட தேவைப்படும். அவருடைய உள்வினையும் அவருடைய கர்ம வினையையும் அவர் சில குழந்தைய அவர் வளர்த்து அவர் விடுற வரைக்கும் இவர் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பக்கம் குழந்தை வளரும், ஒரு பக்கம் குடும்பம் வளரும், ஒரு பக்கம் இவரையும் தியானத்துல வளர்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப என்னன்னா 2 சமமா வளருங்க. ஒரு நாள் இந்த கடமை முடியும் போது ஒரு நாள் உனக்குள்ள தியானமும் முடியணும். இப்ப தியானத்திலேயே நீ வளர்ந்து வந்து நிக்கணும். இப்ப நீ என்ன பண்ற, தியானத்தை வளர்க்க மாட்ட, குடும்பத்தை மட்டும் வளர்க்குற. 70 வயசு 60 வயசுல போயிட்டு நான் அப்ப தியானத்தை வளர்க்க போறேங்கிற. அப்ப எப்படி தியானத்தை வளர்க்க முடியும்? ஒரு பக்கம் உன் குடும்பம் வளர்ற மாதிரி உனக்குள்ள தியானமும் வளரணும், 2 சேர்ந்து வளரணும். அப்பதான் ஒரு நாள் குடும்பத்திலிருந்து நீ விடுபடும் போது எப்படியும் ஞானவானா விடுபட்டு வெளியில வரணும். அப்ப ஒண்ணுமே இல்லாதவனா உடலை நொந்த உடலை எடுத்துட்டு வந்து சிவபெருமானே முத்தி கொடுறான்னா எப்படி கொடுக்கறது? எப்படி கொடுக்கறது? அப்ப துன்பத்துல துயரத்துல இருக்கும்போது நீ ஒரு நல்ல செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தனா ஒரு நாள் அந்த துன்பமும் துயரம் தான் உன்னை ஆளாக்கும், உன்னை உருவாக்கி கொடு. எந்த தியானம் பண்ற யாருக்குமே ஒரு சாதகமான ஒரு சூழல் எல்லா நேரத்திலையும் வராது. வரணும்னு எதிர்பார்த்தா கூட அது தவறுதான். அந்த மாதிரி ஒரு சூழலுக்காக காத்திருந்தோம்னா எப்பதான் நமக்கு நல்லது வரும்? அப்ப தியானம் பண்ணலாம்னா எப்ப வரும் சொல்லுங்க? எப்ப வரும்? ஒரு 45 வயசுல நமக்கு நல்ல காலம் வரட்டும் அப்ப தியானம் பண்ணுவோம் அப்படின்னு காத்திருந்தோம்னா 45 வயசுலயும் வராது, அப்ப கடைசி வரைக்கும் வராது. அப்ப காலத்துக்காக காத்திருக்காத, தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நல்ல காலம் வரும்போது நீ வளர்ந்துருவன்னு அர்த்தம். புரியுங்களா? இல்ல இப்ப எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த துன்பத்தினால உடல்ல இருந்து உயிர் வெளியில போகணும், உயிர் வெளியில போக நினைக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இப்ப நார்மலா நம்மளை யாருன்னு உணராத பட்சத்துல நம்ம ரொம்ப டிப்ரெஷன் ஆகும்போதோ ரொம்ப ஆசைப்படும் போதோ நம்ம உடல்ல இருந்து உயிர் துளி வெளியில போகணும்னு அது நினைக்கும், அதை ட்ரை பண்ணும். ஆனா நீங்க தன்னை அந்த உணர்றதுலயோ உண்மையான தியானம் இருக்கு பாத்தீங்களா, அதுல எந்த சூழல்லையும் ஒரு குருவோட அனுமதி இல்லாம உங்க உயிர் துளி வெளியிலே வராது. இது ரொம்ப முக்கியம். ஒரு உயிரை கரெக்டா அவர் போக்கஸா பார்ப்பாருங்கிறது அர்த்தம். இப்போ உங்க உடல்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, ஆனா அந்த ப்ராப்ளத்தை சரி செய்யக்கூடிய ஒரே வாய்ப்பு ஒரு குரு என்ன பண்றாருன்னா உங்க உயிரை மட்டும்தான் பார்க்கறாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா உன் உடலை சரி செய்யறது 2வது, அதை பச்சுக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் உன் உயிர் சரியாயிருச்சுன்னா உயிர் சரியானவன் உடலை பத்தி கவலைப்பட மாட்டான். அப்ப உயிரை பிரத்யேகமா ரெடி பண்றதுல கஷ்டம். இப்ப உயிரை ரெடி பண்றது தான் ஒரு குருநாதர் நேரடியா என்ன பண்றாரு, புருவ மத்தியில கவனத்தை வைக்கிற மாதிரி, இந்த மூக்கு துவாரத்துல கவனத்தை வைக்கிற மாதிரி உங்க உயிர் மேலதான் எங்களை மாதிரி ஆளுங்களுடைய கவனம் இருக்கும். அப்ப எங்களுடைய சுவாசம் எங்க போய் இருக்கும்னா உங்க உயிரை நோக்கி தான் இருக்கும். அப்ப நீ என்ன பண்றனா உன் உயிருக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, உன் உயிர் என்ன உணருது. உன் உடல் பருவ மாற்றம் அடையாதனால, உன் உடல்ல இருந்து நோய் வாயுவோ எதுவும் மாற்றம் அடையாதனால நீ என்ன பெருசா எடுத்துக்க மாட்டற. அப்போ உன் உயிர் என் குரலை கேட்டா அது ஏதோ ஒன்று பண்ணுது, ஆனா உன் உடல் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். அந்த உயிரை வளர்த்ததுக்கு அப்புறம் தான் உடலை பத்தி யோசிக்க முடியும். அப்ப குருவோடைய அனுமதியில குருவோட ஒருத்தன் இருந்தான்னா இந்த உலகத்துல எந்த பெரிய ஆக்சிடென்டோ எந்த பெரிய அட்டாக்லயோ அந்த குருவோட அனுமதி இல்லாம அந்த உடல்ல இருந்து அந்த உயிர் வெளியில வராது, வரவே வராது, வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. கடைசியா அவரு நீரை வச்சு அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து அது ரொம்ப துன்பமா இருக்கு, அந்த உடல்ல இருந்து உயிர் வெளியில போகணும்னு அவரு நினைச்சாதான் வெளியில வரும். இதான் விஷயம்.
இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய விஷயம், முத நாள் அவங்களுடைய வீட்டில் அவங்க அந்த உயிர் வெளியில வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்துருச்சு. அப்ப அவங்க உடல்ல இருந்து அந்த உயிர் வெளியில வந்துடும். அந்த உயிர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த உயிர் இருந்த இடங்கள்லாம், அந்த செல்கள்லாம் உயிரோட இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஒரு வச்சிருக்கும், உடலை வச்சிருக்கும், உயிரோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வச்சிருக்கும். அப்ப நம்ம பார்க்கும்போது அந்த உடல்ல இருந்து உயிர் வெளியில வந்துருச்சு. அப்ப சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மருத்துவத்திலையும் கொஞ்சம் ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் உங்களுக்காக வெயிட் பண்ணி பாருங்கிறாங்க. அப்ப நாம இல்ல, அவங்க வெளியில வந்துட்டாங்களே, அவங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சே, இந்த டைம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டில் அல்ல அவங்க கொஞ்சம் பேச ட்ரை பண்றாங்க, என்னை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த உடல்ல ஒரு சின்ன ஏக்கம் தான் இருக்கு, அந்த உயிர் வெளியில வந்துருச்சு. அப்ப ஒரு நாள் கழிச்சு அவங்க தவறிட்டாங்கன்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அப்ப நீங்க நாங்க எதை பார்க்கிறோம் அப்படின்னா உயிரை மட்டும்தான் பார்ப்போம், உள்ள இருக்கா வெளியில இருக்கிறா, அவ்வளவுதான் விஷயம். அப்போ ஒருத்தருடைய தியானம் இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ளயும் அந்த உயிர் மட்டும்தான் ஒரு குருவோடைய இலக்கு. ஜீவன் தான் இலக்கு, அதான் ஜீவன் தான் சிவன். அதை மட்டும்தான் ஒரு குரு பிரத்யேகமா பார்ப்பாரு, அதோட தான் கம்யூனிகேஷன் வச்சுக்குவாரு, உடலோட வச்சுக்க மாட்டாரு. நெக்ஸ்ட் அவர் உடலுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறாரு. எப்ப அளிக்கிறாருன்னா அந்த உயிர் புது பொலிவை பெறும்போது அந்த உயிரே அந்த உடலை மாத்துது. அந்த உயிர் மருத்துவரா மாறி அதுவே ஒரு 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 மூலிகை மருத்துவரா மாறி தன்னுடைய உடலையே தானே வைத்தியம் பார்க்குது. யாராருக்கெல்லாம் தியானத்துல உயிர் நல்ல பிரகாசிக்குதோ அவனே வைத்தியரா மருத்துவரா மாறுவான்னு அர்த்தம். அவனுடைய உடலை பிரத்யேகமா அவனே சரி செய்வான்னு அர்த்தம். உடலுக்கு தானே வைத்தியம் பார்க்கணும், இதுதான் தியானம். உடலுக்கு தானே வைத்தியம் பார்க்கணும், தனக்குள்ளே தன்னையே உணரணும், தானே தனக்குள்ள தியானம் பண்ணிக்கணும், தனக்கு தானே தீட்சை கொடுத்துக்கணும். இதெல்லாம் ஒரு குரு தான் கற்றுக் கொடுப்பார். அப்ப தீட்சை வெளிமுகமா இருக்கிற செயல்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. அந்த குரு உனக்கு மறைப்பொருளா எதை எப்ப எப்படி காட்டணும், எதை எப்படி கொடுக்கணுமோ அதை அப்படி கொடுப்பாரு. அதை நீங்க வச்சுக்கணும். உயிர் வளர்ந்தவனுக்கு அந்த உடலை குணப்படுத்தக்கூடிய செயல் வடிவத்தை அந்த உயிர் பிரத்யேகமா பார்த்துக்கும். ஒரு சிஷியன் அப்படின்னு எதை வச்சு சொல்றோம்னா, உயிர் வளர்ந்துருச்சுன்னா அவனை கைவிட்டுருவார் குரு. நீ தகுதி படைத்தவனாயிட்ட, நீ போய் இந்த உலகத்துல இந்த சமூகத்துல நல்லது செய்ப்போ அப்படின்றார். இப்ப நம்ம இந்த கோவில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அடிப்படையா ஒரே ஒரு சின்ன தகுதி இந்த உயிரோடைய வளர்ச்சி மட்டும்தான். இல்லைன்னா இதுல எத்தனையோ பெரியவங்க இந்த மதுரைக்குள்ள ஞானத்துக்குள்ள எத்தனையோ மிக நுட்பமான பெரியவங்க வந்துட்டு போன இந்த பூமியில நம்மள மாதிரி ஒரு சிறு குழந்தை இந்த கோயில் வாசல்ல உட்கார்ந்து இருக்குன்னா இந்த உயிரோட வளர்ச்சிக்காக தான் நம்மளை கைப்பிடிச்சிருந்தாருல ஒருத்தர், நீ போ அப்படிங்கறது விட்டதுக்கு காரணம். அதே மாதிரி இங்க இருக்கிற அத்தனை பேத்தையும் உங்களுக்கே தெரியாம உங்க கையை நம்ம பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன பிடிக்க முடியாது, நான் உங்களை பிடிக்க முடியும். அப்ப நாம உங்களை பிடிச்சிருக்கிறது காரணம் உங்க உயிர் வளரப்படணும், வளர்க்கப்படணும். இந்த சூழல்களை உங்க உயிரை வளர்க்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. இந்த உலகத்துல பெத்த தாய் உயிரை வளர்க்க மாட்டா, உடலை தான் வளர்ப்பான். ஆனா ஒரு குரு உடலை வளர்க்க மாட்டான், உயிரை தான் வளர்ப்பான். அப்ப உயிரை வளர்க்கறது ரொம்ப கடினம். அப்ப உயிரை வளர்க்கறதுக்கு போராடுறோம். அப்ப எத்தனையோ பேருடைய அனுமதி இல்லாம நீ மிஸ் ஆயிருவ, நீ தோத்துருவ, நீ போயிருவங்கிறத இரவு பகல் பாராம எத்தனையோ பேரை தடுத்து ஆட்கொண்டு நம்ம கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க என்னை எவ்வளவு நேரம் சிந்திப்பீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் எவ்வளவு நேரம் உங்களை பத்தி சிந்திப்பேன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க என்ன யோசிக்கிறதோட நான் தான் உங்களை அதிகமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பார்க்கறதோட நான் தான் அதிக நேரம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க நாம பார்க்கிறோம், நாம அவரை நினைக்கிறோம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. நாங்க நினைக்கிற நேரம் உங்களோட அதிகம். எங்களுடைய வேலையே உங்களை நினைக்கிறது, உங்களை பார்க்கறது. நீங்க என்ன பண்றீங்க, உங்க உயிர் என்ன பண்ணுது, உங்களுடைய வேலை என்ன? நீ கோயம்புத்தூர்ல இரு, ராமேஸ்வரத்துல இரு, குற்றாலத்துல இரு, அமெரிக்காவில் இரு, ஆனா தினந்தோறும்
எங்களுடைய பணி உங்களை பார்க்கறது தான். சந்திப்புங்கிறதுனால மட்டும் பார்க்கறது கிடையாது. அப்ப அந்த வடிவத்துல அந்த உயிர் வளர்க்கறதுக்கு போராடுறோம். அப்ப ஒரு குருவோடைய போராட்டம் என்னன்னா, வரலாறுக்குள்ள எத்தனை உயிரை அவர் வளர்த்தாரு, எந்த மாதிரி வடிவத்துக்குள்ள அவருடைய ரோல் இருந்துச்சுன்னு இந்த பிரபஞ்சத்துல ஒரு கணக்கு இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தரையும் எங்களை மாதிரி ஆளுங்களை பிறர் யாராவது ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சிருக்கான்னா, எங்களை மாதிரி நல்ல உயிர் வளர்த்த ஒரு ஞானி இருக்கான் பாரு, அவங்க எங்களை பார்ப்பாங்க. அப்ப இவருடைய வேலை எப்படி இருக்கு, இவருடைய பணி எப்படி இருக்குங்கிறது தான் பார்ப்பாங்க. அப்ப அவங்க இந்த மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள பல்வேறுபட்ட சூழல்கள்ல இந்த அலைவரிசையில இந்த மாதிரி உயிர்கள்லாம் மாறுறதுக்கு ஒரு தீவிரமா ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அப்ப சக மனிதர்களால ஒரு குருவை உணரவோ அதை ஒன்றும் டிராவல் பண்றதுல ரொம்ப கடினம், ரொம்ப சவால். நிறைய பேருடைய வாழ்க்கையில உங்களுடைய ஜாதகம் இன்னைக்கு நீங்க நல்லவங்க, நாளைக்கு நீங்க கெட்டவங்களாயிருவீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, நாளைக்கு இங்க உட்காந்துருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க என்னோட பயணிக்கிறீங்க, நாளைக்கு நீங்க என்னோட பயணிக்க முடியாது. காரணம், 9 கோளும் உங்களுக்கு சாதகமா இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா நேரத்திலையும் எல்லா வடிவத்திலையும் எல்லாரோடையும் பயணிச்சிருக்க முடியாது. ஏன்னா உங்க கோள்கள் உங்க கிரகம் இன்னைக்கு உங்களை நல்லவன்னு சொன்ன ஒருத்தரை நாளைக்கு கெட்டவங்கன்னு சொல்ல வச்சிரும். இப்ப உங்க கூட இருக்கிற 22 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் ஸ்கூல் ஃப்ரெண்டா இருக்க கூட நாளைக்கு உங்களை கெட்டவர்னு கூட சொல்லிடலாம். உங்களுக்கு வேற மாதிரி பட்டம் கூட கட்டிட்டு போயிடலாம். அதுக்கெல்லாம் காரணம் அதுதான் காலம், அதுதான் நேரம், அதுதான் கிழமை, அதுதான் கோள்கள். அப்ப அந்த கோள்கள்ல தன்னுடைய கணவன் கூட மனைவியை சந்தேகப்படலாம், மனைவி கூட கணவனை சந்தேகப்படலாம், தப்பு செஞ்சவனாலும் சந்தேகப்படலாம், தப்பே செய்யாமையும் கூட சந்தேகப்படலாம். அப்ப அந்த சந்தேகம் என்ன ஆகும்னா உன்னுடைய வாழ்க்கைய களைச்சு போட்டுரும். அழுகுவ, நிம்மதி இருக்காது, அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியாது. அப்ப உனக்குள்ள என்னன்னா எல்லாம் இருக்கும், பருப்பு இருக்கும், அரிசி இருக்கும், பணம் இருக்கும். ஆனா சந்தேகத்தினால எதுவும் சுவையா இருக்காது, சரியா இருக்காது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த கோள்கள் தான். அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்த கோள்கள் படி நீ ஏங்குவ, உன்னை அப்படியே நான் ஏங்க விட மாட்டேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா உயிரை நோக்கி தான் பயணிக்கிறோம். அப்ப அதனாலதான் இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நிறைய நாள் நிறைய இடத்துல ஒரு கடவுளை, ஒரு சித்தரை, ஒரு ஞானிய, ஒரு தத்துவத்தை கையில வச்சிருக்க முடியல. பல தத்துவத்தை பல செயல்களை வடிவத்துல மாத்துறதுக்கு காரணம் அவங்களுடைய இருக்கிற சுத்தி இருக்கிற அலைவரிசை கோள்கள். அந்த கோள்கள் தன்மையில ராகு தசை நடக்கும்போது நீ வேற மாதிரி இருப்ப, கேது தசை நடக்கும்போது நீ வேற மாதிரி இருப்ப. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அலைவரிசை இருக்கு, ஒவ்வொரு நாள்லயும் ஒரு அலைவரிசை இருக்கு. பௌர்ணமியில ஒரு அலைவரிசை இருக்கு, அமாவாசையில ஒரு அலைவரிசை இருக்கு, அஷ்டமியில ஒரு அலைவரிசை இருக்கு, தேய்புர அஷ்டமி வளர்புரை அஷ்டமியில ஒரு அலைவரிசை இருக்கு. இந்த அலைவரிசையெல்லாம் உன்னுடைய குணாதிசயம் மாறும், உன்னுடைய கேரக்டர் மாறிடும், உன்னுடைய தாட்டு மாறிடும். நீ வேற மாதிரி கூட திங்க் பண்ணலாம். ஒரு உயர்ந்தவன் தாழ்ந்தவனா போகலாம், ஒரு தாழ்ந்தவன் உயர்ந்தவனா கூட மாறலாம். ஆனா இந்த மாதிரி வடிவத்திலையும் ஒரு குரு உன் உயிரை பிரத்யேகமா அவருக்கு தெரியும். இந்த கோள்களுக்கு முன்னாடி இவன் எதிர்த்து சண்டை போட முடியாது. ஒரு குரு எங்க குருவானார்னா இந்த கோள்கள்ட்ட இருந்து மீண்டும் வரணும். மீண்டும் வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்க என்ன தியானம் பண்ணாலும் இந்த கோள்கள் உங்களை தூக்கி போட்டுருவோம், உங்களை வேற மாதிரி மாத்தி விட்டுரும். அப்ப இந்த கோள்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கடினம். இங்க கிடைக்கிற அரசியல்வாதி கிடைக்கிற பேரு புகழ் எல்லாமே இந்த கோள்கள்ல இருந்து தான். அரசியல்வாதிகளுக்கு அதே திட்டு கிடைக்கிறது இந்த கோள்கள்ல இருந்து தான். அப்ப நன்மையும் இந்த கோள்ல இருந்து கிடைக்கும், தீமையும் இந்த கோள்ல இருந்து கிடைக்கும். ஆனா ஒரு ஞானி நன்மையையும் தீமையையும் இந்த கோள்கள்ட்ட இருந்து பெறாம இந்த கோள்களாவே மாறி ஒரே தன்மையில ஒரே அலைவரிசையில ஒரு செயல்படக்கூடிய வாய்ப்பை ஒரு குரு பெறுவான். அதனாலதான் அவன் எந்த சூழல்லையும் ஒரு தனி மனிதனை மிஸ் ஆயிராம இருக்கிறதுக்கு உயிரை வச்சு பார்த்துக்கிறான். அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை அப்படியே விட்டா நிச்சயமா நீங்க எவ்வளவு பெரிய தியானம் பண்ணாலும் நீங்க மடம் மாறி போறதுக்கு நிறைய வாய்ப்பு. அதனாலதான் எப்பயுமே எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குரு ஒரு தாய்க்கு மேல ஒரு தகப்பனுக்கு மேல இருந்து ஒரு வழி காட்டுவாரு, வழி நடத்துவாருங்கிறது அதை நீங்க பிரத்யேகமா பார்த்துக்கங்க. ஒரு நல்ல வடிவமா இருக்கும். ஒரு குருவை நம்பினா மரணம் கூட அவனை கேட்காம நிகழாது. யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய நோய்வாய்ப்பட்டவங்களா இருந்தாலும் எவ்வளவு பெரிய நோய்வாய்ப்படாதவங்களா இருந்தாலும் அந்த குருவோட அனுமதியில தான் அந்த உயிர் துளி பிரிஞ்சு போகும், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா
அந்த வடிவம் அவ்வளவு தன்மையில இருக்கும். அப்ப நீங்க பார்த்துக்கங்க அது எவ்வளவு பெரிய ஷார்ப்பான ஒரு வடிவம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல சூழல்ல நீங்க இன்னும் பிரத்யேகமா உங்களை போட்டு குழப்பிக்காம இயல்பா இருங்க. உங்களுக்கே இங்க நடக்கிற எல்லா செயலையும் இயல்பா ஒரு நாள் தெரிஞ்சுக்குவீங்க. அதனால நீங்க வேற எந்த கற்பனைக்குள்ளேயும் போகாதீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் உங்களுக்கு உள்ள என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்களா இருங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்றது. நீங்க ஒரு பறவை, இந்த மரத்துல உட்காரணும்னு ஆசைப்படுறீங்களா, உட்காருங்க. அப்புறமா அந்த மரத்துல போய் உட்காரணும்னு நினைக்கிறீங்களா, உட்காருங்க. ஆனா இயல்பா இருங்க. ஒரு நாள் எந்த மரமும் தேவைப்படாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதனால நீங்க அதை பார்த்துக்கங்க. வேற எதுவும் இல்லைல்ல, சாப்பிடுங்க. எல்லாரும் பசிக்கலையா? என்னதான் நீங்க முடிவுல இருக்கீங்க? இல்ல, இயல்பா இருக்கிறது சேலஞ்சு தான். ஆனா இயல்பா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சேலஞ்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, இருக்க ட்ரை பண்ணணும். அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிறது. இப்ப நம்ம கும்பிடுற கடவுளை இன்னொருத்தர் கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. நாம கும்பிடுற கடவுளை நாம தான் கும்பிடணும். இன்னொருத்தர் கும்பிட்டாங்கன்னா கும்பிடலன்னா, நாம கும்பிடுற கடவுளை பொண்டாட்டி கும்பிடணும்னு சட்டம் இருக்கா என்ன? அது கிடையாது. இல்ல, அந்த மாதிரி நாம இயல்பா இருக்கிறத இன்னொருத்தர் இருக்க விட மாட்டான். நம்ம தாங்க இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம காலில் ஒரு ஆணி குத்திருச்சுன்னா நாம தான் புடுங்கணும். அதுக்கு விசேஷமா ஒருத்தர் புடுங்கிறத தேடிக்கிட்டே அலைஞ்சோம்னா அதுக்குள்ள அது பேர் வாங்கிட்டாது உள்ள. அதனால இயல்பா நம்ம இருக்கவே விட மாட்டாங்க. நாம தான் இருக்கணும். மீண்டும் மீண்டும் கீழே விழுவோம், எழுந்து நின்றுட்டு இயல்பா மாறணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட ஸ்டைல். புரியுதுங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க இயல்பா இருங்க. இருக்க விட மாட்டாங்க, திருப்பி நீங்க இயல்பா இருங்க. புரியுதானே? நீங்க சமுதாயத்தை விட்டுருங்க. சமுதாயம், சங்கீதம் இதெல்லாம் பாடாதீங்க, விட்டுருங்க. காதுல பஞ்சு வச்சுக்கோங்க. சமுதாயத்தெல்லாம் பேசாதீங்க, சமுதாயத்தை விட்டுருங்க. பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருக்கிற நம்ம ஒய்ஃபே சரியா இருக்க மாட்டாங்க, அப்புறம் சமுதாயத்துக்கு நீங்க போறீங்க? வீடே முதல்ல சரியா இல்லையே நமக்கு. புரியுதுங்களா? தனி மனிதர்கள் தியானம் பண்றத உங்க வீட்டுல என்ன கற்பூரம் எடுத்து வாங்க, உருவ பார்க்க போனீங்களா, ஆராத்தி எடுத்து உள்ள விடுறேன் அப்படின்னா விடுவாங்க? என்ன கையில சும்மா வர ஏதாவது கொடுக்கலையா அவரு அப்படின்னு தானே சொல்லி கேட்பாங்க. இப்ப யாரு வீட்டுல போய் உங்க வீட்டுல எல்லாம் போகும்போது ஆராத்தி எடுப்பாங்களா என்ன? போய் பார்த்து வந்துட்டீங்க. வாழ்க்கையிலேயே உங்களுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை, உங்க உயிரெல்லாம் புண்ணியம் பெற்றுச்சு அப்படின்னு உங்க வீட்டுல யாராவது ஆராத்தி எடுப்பாங்களா? காசிக்கு போனா கூட புண்ணியம் கிடையாது, எங்களை மாதிரி ஆளை பார்த்தா புண்ணியம். அது அவங்களுக்கு தெரியாது. இல்ல, தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல. இந்த மாதிரிதான் அவங்க விரும்புவாங்களே கொஞ்சம், அந்த இயல்பு தன்மைங்கிறதுக்குள்ள போக மாட்டாங்க. சரிதானே? அதனால உங்களெல்லாம் யாருமே இருக்க விட மாட்டாங்க. அதனால நீங்களே பார்த்து இருந்துக்கங்க. கொக்கு மாதிரி பறந்து போங்க.